Harry Potter and the Half-Blood Prince, Chapter 6, Draco's Detour, Part 1. அடுத்த few weeks ஹாரி த பரோவில் இருக்க கார்டன்லேயே தான் கிடப்பான். மோஸ்ட்லி எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, வீஸ்லீஸோட ஆர்ச்சர்ட் அங்கே இருக்கும்ல, அங்கே போய் 2 சைட் கியூடிச் விளையாடிட்டு இருப்பாங்க. எப்படின்னா ஹாரியும் ஹெர்மாயினியும் ஒரு டீம், ஜின்னியும் ரானும் ஒரு டீம். இந்த பக்கம் ஹெர்மாயினி ரொம்ப மோசமாக விளையாடும், ஆனால் ஹாரி நல்லா விளையாடுவான். அந்த பக்கம் ஜின்னி சூப்பராக விளையாடும், ரான் கொஞ்சம் ஓகேவாக விளையாடுவானா. ஸோ கொஞ்சம் ஈக்குவலாக ஆன மாதிரி இருக்கும். ஈவினிங் ஆனால் மாலி ஆண்டி இவங்க எல்லாருக்கும் வேறு லெவலில் ஸ்நாக்ஸு டின்னராக செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்களா. ஹாரி ஒரு இது சாப்பிட்றத 3 தான் சாப்பிட வச்சுட்ருப்பாங்க மாலி ஆண்டி அவனை. இது ஒரு ஹாப்பியான பீஸ்ஃபுல்லான ஹாலிடேவாக தான் போயிருக்கும். ஆனால் நாட்கள் ஆக ஆக நிறைய மக்கள் காணாமல் போகிறது, ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கிறது, ஒரு சில மக்கள் இறந்து போகிற செய்திலாம் டெய்லி ப்ராஃபிட்டில் வந்துட்டுருக்குமா. அது பார்க்கும்போது ரொம்ப பயமாகவும் ஒரு மாதிரி கவலையாகவும் தானே இருக்கும். சம்டைம்ஸ் பேப்பரில் நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே பில்லும் ஆர்த்தர் அங்கிளும் வீட்டுக்கு நியூஸ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. மாலி ஆண்டிக்கு இந்த மாதிரி விஷயங்களை பற்றி வீட்டில் பேசுகிறது கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காதுல. அதுவும் இந்த பசங்க முன்னாடி பேசுகிறது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனால் ஹாரியோட 16th பர்த்டே அன்னைக்கு மாலி ஆண்டியை இந்த மாதிரி கடுப்பாக்குற மாதிரியே ரீமஸ் லூபின் இருக்கார்ல, நம்ம ப்ரொஃபஸர் லூபின், அவர் ஒரு மோசமான ஒரு நியூஸ் எடுத்துகிட்டு வருவார். அவர் இப்போது பார்க்குறதுக்கு ரொம்ப சோர்ந்து போய் உடம்புல சத்தே இல்லாமல் ஏதோ உயிரோடு இருக்கேன் அப்படின்னு இருப்பாங்களே, அந்த மாதிரி இருப்பார். முகத்தில் பொலிவே இருக்காது, ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி இருப்பார். அவரோட ப்ரௌன் கலர் ஹேர்லாம் இப்போ பார்க்குறதுக்கு மோஸ்ட்லி கிரே கலர் ஹேராக மாறி இருக்கும். அவரோட ட்ரெஸ்லாம் ரொம்ப கசங்கி கிழிஞ்சு போய் அங்கங்கே நிறையா ஒட்டு போட்டு தச்சுருக்க மாதிரி இருக்குமா. லூபின் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டை இழந்திருக்காரு. பாதி வருஷம் முழுக்க அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டை அஸ்கபானில் இழந்துட்டாரு. இப்போது மொத்தமாகவே இழந்துட்டாரு. அது அவரை எவ்வளோ மனசு ரீதியாக பாதிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாதம் அந்த ஃபுல் மூன் வந்துருச்சுன்னா போதும், அவர் முழுசாக ஓனாயா வேற மாறுவாரா. ஸோ அவரோட உடம்பு அந்த சத்தை முழுக்க அது எடுத்துரும். அதனால் உடம்பு ரீதியாகவும் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு, மனசு ரீதியாகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார். மாலி ஆண்டி ஹாரியோட பர்த்டே கேக் ஸ்லைஸ் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு வந்து லூபினுக்கு கொடுத்துட்ருப்பாங்களா. அப்போ தான் அவர் சொல்லிகிட்ருப்பார், அங்கங்கே கப்புள் ஆஃப் டிமெண்டர் அட்டாக்ஸ் நடந்திருக்கு அண்டு ஐகார் கேர்க்ராஃபோட பாடியை வடக்கு திசையில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். யாருன்னு தெரியுதா? ட்ரம்ஸ்ட்ராங் ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர், நம்ம விக்டர் க்ரம்மோட ஹெட் மாஸ்டர். அவன் பாடி இருந்த இடத்துக்கு மேலே டார்க் மார்க்கை போட்டுட்டு போயிருக்காங்க. வெல், ஃப்ராங்க்லி சொல்லணுன்னா அவன் இவ்வளோ நாள் உயிரோடு இருந்ததே பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு டெத் ஈட்டர்ஸ் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி போய் சீரியஸோட பிரதர் ரெகுலர்ஸ் மட்டும்தான் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்தான். எஸ், வெல், நம்ம இப்போது வேறு ஏதாவது பற்றி பேசலாமா அப்படின்னு மாலி ஆண்டி ஒரு மாதிரி 2 புருவத்தையும் சுழிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அதுக்குள்ளே இப்போ பில் பேச ஆரம்பிச்சிடுவான். நீங்கள் ஃப்ளோரியன் ஃபார்ட்ஸ்கியூ பற்றி கேள்விப்பட்டீங்களா ரிமஸ் அப்படின்னு கேட்பானா. ஃப்ளவர் அப்போது பில்லோட கிளாஸில் எக்கச்சக்க ஒயினை ஊற்றி நிரப்பிட்டுருக்கோம். டயகனலில் ஐஸ்கிரீம் ஷாப் வச்சுருந்தாரு அவரா அப்படின்னு ஹாரி இப்போ ரொம்ப ஷாக் ஆகி கேட்பான். அவனுக்கு இப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்கும். அவனோட வயிறெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கும். அவர் எப்போவுமே எனக்கு ஃப்ரீயாக ஐஸ்கிரீம் கொடுப்பாரு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஹாரி கேட்பான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பிரிசனர் ஆஃப் அஸ்கபான் புக்கில் ஹாரி டர்ஸ்லீஸ் வீட்டில் சண்டை போட்டுட்டு லீக்கி கால்ட்ரனில் தானே வந்து ஸ்டே பண்ணியிருப்பான். லீக்கி கால்ட்ரனுக்கு பின்னாடி தானே டயகனலி சந்திருக்கும். அவன் டெய்லியும் அங்கே இருக்கிற ஃப்ளோரியன் ஃபார்ட்ஸ்கியூ ஐஸ்கிரீம் ஷாப்பில் போய் உட்காருவான். அவர் டெய்லியும் ஹாரிக்கு ஃப்ரீயாக ஐஸ்கிரீம் கொடுத்துட்ருப்பாரு. பிரிசனர் ஆஃப் அஸ்கபான் பற்றி இப்போ பேசும்போது தான் எனக்கு ஞாபகமே வருது. இதை ரொம்ப நாளாக நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பாக நான் பிரிசனர் ஆஃப் அஸ்கபான் புக்கை ஹோல் புக்கையுமே நான் திரும்ப போடுவேன். சாப்டர் பை சாப்டராக நான் கண்டிப்பாக போடுவேன். நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, இந்த புக்கு ஹாஃப்-பிளட் பிரின்ஸ் முடிச்சுட்டு டெத்லி ஹாலோஸ் முடிச்சுட்டு நான் பிரிசனர் ஆஃப் அஸ்கபான் போடுறேன். ஸோ ஹாரி அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பானா. அவரோட கடையிலேருந்து அவரை இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு பில் சொல்லுவான். ஏன் அப்படின்னு ரான் கேட்பான். மாலி ஆண்டி இப்போ பில்லை பார்த்து நல்லா முறைச்சிட்ருப்பாங்க. யாருக்கு தெரியும், மேபி அவர் அவங்கள அப்செட் பண்ணியிருப்பாரோ என்னமோ. அவர் ரொம்ப நல்ல மனுஷர் ஃப்ளோரியன் அப்படின்னு பில் சொல்லிகிட்ருப்பான். டயகனலி பற்றி நீங்கள் பேசும்போது தான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது, ஆலிவேண்டரும் இப்போ போயிட்டார் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் இப்போ சொல்லுவார். அந்த வேண்ட் மேக்கரா அப்படின்னு ஜின்னி இப்போ ரொம்ப ஷாக் ஆகி கேட்கும். ஆமாம், அவரோட கடையே இப்போ எம்டியாக இருக்குது. அவரோட கடையை நாசம் பண்ணி கூட்டிகிட்டு போன மாதிரி தெரில, அவரை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போன மாதிரியும் அங்கே எந்த ஒரு சைனும் இல்லை. அவர் வாலண்டியராக போனாரா இல்லை அவரை கிட்னாப் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லுவார். அப்போது மந்திரக்கோளுக்கு மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஜின்னி கேட்கும். வேறு ஏதாவது மந்திரக்கோள் செய்கிறவங்க கிட்ட தான் போய் வாங்கணும் அப்படின்னு லூபின் சொல்லுவார். பட் ஆலிவேண்டர் தான் மந்திரக்கோள் செய்கிறதுல பெஸ்ட்டானவர்.
அவர் இப்போ அவங்கக்கிட்ட மாட்டிகிட்ருக்காருனா அது நமக்கு நல்லதே இல்லை அப்படின்னு லூபின் சொல்லுவார். ஹாரியோட பர்த்டேக்கு நெக்ஸ்ட் டே ஹாக்வர்ட்ஸ்லேருந்து அந்த புக் லிஸ்ட் லெட்டர் வரும்ல, அது வந்துருமா. ஹாரிக்கு கூடவே சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸும் வரும். என்னன்னா, அவனை கியூடிச் டீம் கேப்டனாக மாற்றிருப்பாங்க. கிரிஃபண்டோர் கியூடிச் டீம் கேப்டனாக அவனை ஆக்கியிருப்பாங்களா. ஸோ அதுவும் அந்த லெட்டரோடு சேர்ந்து வரும். நீ கியூடிச் டீம் கேப்டன் ஆகிட்டேன்னா ப்ரீஃபெக்ட்ஸ்க்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருப்ப ஹாரி அப்படின்னு ஹெர்மோயினி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம். நீ இனிமேல் ப்ரீஃபெக்ட்ஸ்க்கான ஸ்பெஷல் பாத்ரூமையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அது ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம். வாவ், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சார்லியும் இதே பேட்சை தான் ஹாரி போட்டிருந்தான் அப்படின்னு. ஹாரிக்கு ஒரு பேட்ச் வந்திருக்குமா, அந்த கேப்டன் ஆயிட்டான்ல, அந்த பேட்ச் கொடுத்துருப்பாங்க. அதை ரான் எடுத்து பார்த்து ரொம்ப ஆர்வமாக சொல்லிகிட்டு இருப்பான். ஏன்னா இவனோட அண்ணா சார்லி வீஸ்லி இருக்கான்ல, அவனும் அங்கே கிரிஃபண்டோர் கேப்டனாக தானே இருந்திருப்பான். ஹாரி, இது செம்ம கூலாக இருக்குது. என்னை திரும்ப நீ டீமில் எடுத்துக்கிட்டேன்னா என்னோட கேப்டன் ஆயிடுவ ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு ரான் சந்தோஷமாக சொல்லி சிரிச்சிட்ருப்பான். உங்களுக்கு இப்போது புக் லிஸ்ட் ஹாக்வர்ட்ஸ்லேருந்து வந்துருச்சுன்னா இப்போ நம்ம டயகன் அலிக்கு போய் தானே ஆகணும். உங்கள் அப்பாவுக்கு கம்மிங் சாட்டர்டே வேலை இல்லைன்னா நம்ம போகலாம், ஆனால் உங்கள் அப்பா இல்லாமல் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லிட்டு இருப்பாங்க. மா, அந்த பேர் சொல்லாதவன் என்ன ஃப்ளரிஷ் அண்ட் பேர்ட்ஸ் புக்கு கடையில் அந்த புக் ஷெல்ஃப்க்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு நின்றுட்டுருப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ரான் சொல்லி சிரிச்சிட்டு இருப்பானா. ஃபாட்டஸ்கியும் ஆலிவாண்டரும் அப்போ ஹாலிடேக்கு போயிருக்காங்க அப்படி தானே அப்படின்னு மாலி ஆண்டி இப்போ செம்ம கோவமாக சொல்லிட்டு இருப்பாங்க. உனக்கு இந்த செக்யூரிட்டிலாம் பார்த்தா ரொம்ப சிரிப்பாக வந்துச்சுன்னா நீ வீட்டிலே இரு, நான் மட்டும் போயிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு மாலி ஆண்டி பயங்கர கோவமாக சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை, நானும் வருவேன், எனக்கு ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் கடையை பார்த்தே ஆகணும் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. அப்போ வாயை மூடிட்டு சும்மாரு, இல்லைனா உனக்கு எங்கள் கூட வரதுக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை நான் வீட்டில் விட்டுட்டு போயிடுவேன். இதே தான் ஹாக்வர்ட்ஸ்க்கும் அப்படின்னு மாலி ஆண்டி பயங்கர கோவமாக சொல்லிட்டு இருப்பாங்களா. ரான் அப்படியே ஷாக் ஆகி ஹாரியை பார்த்துட்டு இருப்பான். மாலி ஆண்டி அங்கே இருக்கிற லாண்ட்ரி பேஸ்கெட் எடுத்துகிட்டு அந்த ரூம்லேருந்து கிளம்பி வெளியில் போயிடுவாங்களா. பிளைமி, இந்த வீட்டில் இதுக்கு மேலே ஜோக்கு கூட சும்மா அடிக்கக்கூடாது போல், என்ன இப்படி கோவப்படுறாங்க அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகி சொல்லிட்டு இருப்பான். அடுத்த ஃபியூ டேஸ்க்கு ரான் வால்டமோர்ட்டை பற்றி எந்த ஒரு ஜோக்கும் பண்ணாமல் அப்படியே அமைதியாகவே இருப்பான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பானா. சாட்டர்டே வரைக்கும் எந்த சண்டையும் நடக்காது, எல்லாருமே அப்படியே அமைதியாகவே தான் இருப்பாங்க. சாட்டர்டே மார்னிங் வந்துருமா. ஆனால் மாலி ஆண்டி பிரேக்ஃபாஸ்ட் அப்போ டென்ஸ்டாக இருப்பாங்க. ஃப்ளர் வீட்டில் இருக்கிறனால பில்லும் நான் வீட்டில் இருந்துக்கிறேன், நானும் ஃப்ளரும் வீட்டில் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவானா. ஹெர்மாயினிக்கும் ஜின்னிக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அதுங்க என்ன நினச்சிட்டு இருக்குங்கன்னா, ஃப்ளரும் கிளம்பி வருமோ, நமக்கு எரிச்சலாக இருக்குமே அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்குங்களா. ஆனால் ஃப்ளர் வீட்டிலே இருக்கேன்னு சொல்லிடும், அதனால பில்லும் வீட்டிலே இருக்கேன்னு சொல்லிடுவான். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பில் ஹாரிக்கு ஒரு ஃபுல் மணி பேக்கை பாஸ் பண்ணுவானா. எனக்கு அப்படின்னு ரான் இப்போ நல்லா அந்த மணி பேக்கை நல்லா கண்ணை பெருசாக்கி உத்து பார்த்துட்டு கேட்டுட்ருப்பான். அது ஹாரியோடது இடியட் அப்படின்னு பில் சொல்லிட்டு இருப்பான். உன்னோட வால்ட்லேருந்து தான் ஹாரி எடுத்துகிட்டு வந்தேன். காப்ளின்ஸ் இப்போது செக்யூரிட்டியை ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க. பப்ளிக்னால அவங்களோட கோல்டு எடுக்கிறதுக்கு 5 ஹார்ஸ்க்கு மேலே ஆகுது. 2 நாளைக்கு முன்னாடி ஆர்கி ஃபில்பாட்டும் ப்ராபிட்டி ப்ரோபும் அவங்களோட. சரி, என்னமோ அதை விடு, இதுதான் ஹாரி ஈஸியாக இருக்கும், அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு பில் சொல்லிட்டு இருப்பானா. தேங்க்ஸ் பில் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அவனோட கோல்டு எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்ருப்பான். இவன் எப்போவுமே இப்படி தான் ரொம்ப தாட்ஃபுல்லாக இருப்பான் அப்படின்னு ஃப்ளர் சொல்லிட்டு பில்லோட மூக்கு இருக்குல்ல, அதை போட்டு செல்லமாக அப்படியே பிடிச்சி இழுத்துட்ருக்குமா. ஜின்னி அங்கே ஃப்ளருக்கு பின்னாடி அந்த பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் உட்காந்து அதோட சீரியல்ஸை சாப்பிட்டுட்டு இருக்குமா. அதுக்குள்ளே வாமிட் எடுக்கிற மாதிரி செஞ்சு காமிச்சிட்ருக்கோம். ஃப்ளர் அப்படி பில்லை கொஞ்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அப்படி செஞ்சு காமிச்சிட்ருக்குமா. ஹாரி அதை பார்த்துருவானா. அவனால சிரிப்பு அடக்கவே முடியாது. அவன் கார்ன்ஃப்ளேக்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பானா, அது அப்படியே சோக் ஆயிரும். ரான் வேக வேகமாக வந்து ஹாரியோட முதுகில் தட்டி விட்டுட்டு இருப்பான். எப்படிலாம் கிண்டல் பண்ணுதுங்க இந்த ஜின்னி, இந்த ஹெர்மாயினி இதுங்களாம். ஆனால் பாருங்களேன், அதுங்களோட ரொமான்ஸ், அதுங்களோட ரிலேஷன்ஷிப் வந்தோடனே எப்படி மாறுதுங்கன்னு மட்டும் பாருங்கள். ஏற்கனவே மினிஸ்ட்ரி இவங்களுக்கு ஸ்பெஷல் கார் அனுப்பிச்சுட்ருப்பாங்களா, அதே கார் இப்போ அனுப்பிச்சுட்ருப்பாங்களா. அது வந்து இவங்க வீட்டுக்கு ஃப்ரண்ட் யார்டில் நின்றுட்டுருக்கோம். இவங்க சாப்பிட்டுட்டு நல்லா ரெடி ஆகிட்டு அவங்களோட க்ளோக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த காரில் போய் உட்காந்துப்பாங்களா. காரும் ஸ்மூத்தாக எல்லோரும் உட்காந்துக்கப்புறம் காரும் ஸ்மூத்தாக கிளம்ப ஆரம்பிச்சிருமா. அப்பா அந்த காரை திரும்ப வாங்கிட்டு வந்தது சூப்பராக இருக்குது அப்படின்னு ரான் அவனோட காலெல்லாம் நல்லா அந்த காரில் நீட்டி நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு சொல்லிட்டு வந்துட்டுருப்பானா. பரோவில் இருக்க கிச்சன் விண்டோ வழியாக பில்லும் ஃப்ளரும் இவங்க எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு இருப்பாங்க. ரான், ஹாரி, ஹெர்மாயினி, ஜின்னி இவங்க 4 பேருமே பின்னாடி இருக்கிற பேக் சீட்டில் உட்காந்துருப்பாங்களா. இதுக்கு ரொம்ப பழைக்காத ரான், ஹாரினால தான் நமக்கு இந்த கார் கிடச்சிருக்கு அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லிட்டு இருப்பாரு. ஆர்த்தர் அங்கிளும் மாலி ஆண்டியும் முன்னாடி உட்காந்துருப்பாங்க. டிரைவர் சீட்டில் அங்கே மினிஸ்ட்ரியிலேருந்து அனுப்பிச்சி வச்சுருப்பாங்களா, அந்த டிரைவர் உட்காந்துருப்பாரு. ஹாரிக்கு இப்போ டாப் கிரேட் செக்யூரிட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம லீக்கி கால்ட்ரன் போனக்கப்புறமும் அடிஷ்னலாக செக்யூரிட்டிக்கு ஒரு சில பீப்புள் நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லிட்டு இருப்பாரு.
ஹாரி எதுவுமே சொல்ல மாட்டான். அவனுக்கு வந்து சுத்தமாக இப்படி ஹாரர்ஸ் படையை சுற்றி வச்சுக்கிட்டு போய் ஷாப்பிங் பண்ணுறதுல விருப்பமே இல்லை. அவன் வந்து பேக் எடுத்துகிட்டு வந்திருப்பானா, அதில் அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக் இருக்குல்ல, அதையும் உள்ளுக்குள்ளே வச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருப்பான். கொஞ்ச நேரத்துலேயே அவங்க லீக்கி கால்ட்ரனுக்கு வந்துடுவாங்களா? நம்ம இடத்துக்கு வந்தாச்சு, நான் உங்களுக்காக இங்கே வெயிட் பண்ணுறேன், எவ்வளோ நேரத்தில் வருவீங்கன்னு எந்த ஐடியாவாவது இருக்கா அப்படின்னு அந்த டிரைவர் கேட்பாரா. கப்பல் ஆஃப் ஹார்ஸில் வந்துடுவோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். குட், அவரும் இங்கே வந்துட்டாரு அப்படின்னு இப்போ ஆர்த்தர் அங்கிள் கார் விண்டோவுக்கு வெளியில் பார்த்து சொல்லிட்டு இருப்பாரா. ஹாரியும் என்னன்னு பார்ப்பானா. பார்த்தா லீக்கி கால்ட்ரன் இன்னுக்கு வெளியில் எந்த ஹாரர்ஸும் வெயிட் பண்ணலை. அதுக்கு பதிலாக பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக நல்லா கருப்பு கலரில் தாடி வச்சுருக்கிற ரூபியஸ் ஹாக்ரிட் நின்றுட்டு இருந்தார். ஹாக்வர்ட்ஸோட கேம் கீப்பர். நல்லா நீளமாக பெருசாக இருக்கிற பீவர் ஸ்கின்னால் செய்யப்பட்ட கோட்டை போட்டுட்டு ஹாரியை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுட்டுருப்பாரு. அந்த ஸ்ட்ரீட்டில் போயிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டுருக்க மகள்ஸ்லாம் ஹாக்ரிடை ரொம்ப ஆச்சரியமாக ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு போயிட்டுருப்பாங்க. ஏன்னா லீக்கி கால்ட்ரன் நார்மலாக மகிள்ஸ் வசிக்கிற மகிள்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கிற கடைகளுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. சாரிங் கிராஸ் ரோடுன்ற ஒரு ரோட்டில் ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி முன்னாடி புக்ஸ்லலாம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஹாரி அந்த காரை விட்டு வெளியில் வந்தோடனே ஹாக்ரிட் வேகமாக வந்து ஹாரியை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிப்பார். ஹாரி, பக்பிக் இல்லை வித்தர்விங்ஸ், ஐ மீன் நீ அவனை பார்க்கணுமே, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் ஹாரி. இப்போது ஃப்ரீயாக ஓப்பன் ஏருக்கு வந்த உடனே அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரு. கேட்கவே சந்தோஷமாக இருக்குது ஹாக்ரிட் அப்படின்னு ஹாரி அவனோட ரிப்ஸை மசாஜ் பண்ணிகிட்டே சொல்லிட்டு இருப்பான். ஹாக்ரிட் வந்து அவனை கட்டி பிடிச்சது அவனுக்கு பயங்கரமாக வலிக்கும். இவங்க செக்யூரிட்டின்னு சொன்னது உங்களையா அப்படின்னு அவன் ரொம்ப ஆச்சரியமாக கேட்பான். ஆமாம், பழைய நினைவுகள் வருதுல, மினிஸ்ட்ரி ஆர்டர்ஸை தான் அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொன்னாங்களாம், ஆனால் டம்பிள்டோர் தான் நானே பார்த்துப்பேன்னு சொன்னாராம் அப்படின்னு ஹாக்ரிட் ரொம்ப ப்ரௌடாக சொல்லிட்டு இருப்பாரு. சரி வாங்க உள்ளுக்குள்ளே போகலாம், மாலி ஆர்த்தர் உள்ளே வாங்க போகலாம் அப்படின்னு ஹாக்ரிட் கூப்பிட்டுட்டு இருப்பாரா. இவங்க எல்லாருமே இப்போது லீக்கி கால்ட்ரனுக்குள்ளே போவாங்க. ஹாரிக்கு ஞாபகம் இருந்ததுலேருந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹாரி இந்த இடத்த கம்ப்ளீட்டாக எம்டியாக பார்க்குறான். எப்போவுமே இந்த லீக்கி கால்ட்ரனுக்கு வரும்போதெல்லாம் கீழே இங்கே பப்பில் உட்காந்து எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஏதாவது வாங்கி குடிச்சிட்ருப்பாங்க, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நிறையா பேர் மேலே இருக்கிற ரூம்ஸில் ஸ்டே பண்ணியிருப்பாங்களா. ஆனால் இங்கே இப்போ யாருமே காணோம். இந்த லீக்கி கால்ட்ரனோட லேண்ட்லார்டு இருக்கார்ல, பல்லே இல்லாத டாமு, அவர் மட்டும்தான் அங்கே உட்காந்துருப்பார். இவங்க உள்ளுக்குள்ளே வரதை பார்த்த உடனே ரொம்ப ஹோப்ஃபுல்லாக பார்ப்பாரா. கஸ்டமர்ஸ் வராங்க போல் அப்படின்னு ரொம்ப ஹோப்ஃபுல்லாக பார்ப்பாரா. பட் அதுக்குள்ளே ஹாக்ரிட் வாயை திறந்து பேசிடுவார். ஜஸ்ட் பாசிங் டாம், நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன், ஹாக்வர்ட்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. டாம் ஓகேன்ற மாதிரி தலையாட்டிட்டு அங்கே இருக்கிற கிளாஸஸ்லாம் திரும்ப துடைக்க ஆரம்பிச்சிடுவார். ஹாரி, ஹெர்மாயினி, ஹாக்ரிட், வீஸ்லிஸ் இவங்க எல்லாரும் டாமை க்ராஸ் பண்ணி அந்த லீக்கி கால்ட்ரன் வழியாக நம்ம டைகன் அலிக்குள்ளே போவோம்ல, அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருப்பாங்க. லீக்கி கால்ட்ரனுக்கு பின்னாடி ஒரு கோட்டையாடு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளேயே அங்கே டஸ்ட்பின்ஸ்லாம் வச்சுருப்பாங்களே. அந்த இடத்துக்கு வந்தோடனே ஹாக்ரிட் அவரோட பிங்க் கலர் அம்பர்லாவை எடுத்து அந்த செவத்தில் டேப் பண்ணுவாரா. அந்த வால் இப்போது மூவ் ஆகி ஒரு ஆர்ச்வே மாதிரி ஃபார்ம் ஆகுமா. பார்த்தா இப்போ டைகன் அலி நல்லா தெரியும். டைகன் அலிக்குள்ளே காலடி எடுத்து வைப்பாங்களா. பார்த்தா அந்த இடமே கம்ப்ளீட்டாக மாறி போயிருக்கும். அந்த சந்தை கம்ப்ளீட்டாக மாறி போயிருக்கும். எப்போவுமே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு கடையும் அப்படி மின்னிக்கிட்டு அவ்வளோ ஜொலிச்சிட்ருக்கும். அந்த ஒவ்வொரு கடையிலையும் அந்த விண்டோ டிஸ்பிளேலாம் வச்சுருப்பாங்களே, நிறையா ஸ்பெல் புக்ஸ் வச்சுருப்பாங்க, போஷன் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுருப்பாங்க, கால்ட்ரன்ஸ் வச்சுருப்பாங்க. அது எதுவுமே இப்போ தெரியல. அதுக்கு மேலே ஃபுல்லுமே பெருசு பெருசாக போஸ்டர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் போஸ்டர். என்னென்னா இந்த பேம்ப்ளெட்ஸில் வந்ததில் செக்யூரிட்டி அட்வைஸ் அதை ஒட்டி வச்சுருப்பாங்க. அப்புறம் நிறையா கடைகளுக்கு முன்னாடி இந்த டெத் ஈட்டர்ஸோட ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கும்ல, அதை ஒட்டி வச்சுருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற அப்போதிக்கரி ஷாப் வெளியில் விண்டோவில் பெலாட்ரிக்ஸ் லெஸ்ட்ரேஞ்சோட ஃபோட்டோ ஒட்டி வச்சுருப்பாங்களா. அந்த ஃபோட்டோவில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து மூவ் ஆகிட்டுருக்கும்ல, அது நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கும் பெலாட்ரிக்ஸ் லெஸ்ட்ரேஞ்சு. ஸோ இந்த மாதிரி டெத் ஈட்டர்ஸோட ஃபோட்டோஸ்லாம் எல்லா கடைக்கு முன்னாடியும் ஒட்டி வச்சு இந்த வாண்டட்னு எழுதி வைப்பாங்களா அது. அப்புறம் இந்த மாதிரி செக்யூரிட்டி அட்வைஸ் இதெல்லாம் ஃபுல்லாக அந்த போஸ்டராக ஒட்டி வச்சுருப்பாங்க. ஒரு சில கடைகளோட விண்டோஸ்லாம் நல்லா உடஞ்சி போய் கிடக்கும். நம்ம ஃப்ளோரியன் ஃபார்ட்ஸ்கியோட ஐஸ்கிரீம் பார்லர் விண்டோலாம் பயங்கரமாக உடஞ்சி போய் கிடக்கும். அண்ட் இப்போது புதுசாக நிறைய கடைகளுக்கு முன்னாடி குட்டி குட்டியாக ஸ்டால் மாதிரி போட்டிருப்பாங்க. சின்ன சின்னதாக ஸ்டால் மாதிரி போட்டு நின்றுட்டுருப்பாங்களா. அதுக்கு முன்னாடி என்ன எழுதி தொங்க விட்டுருப்பாங்கன்னா ஆமுலெட்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதாவது தாயத்தை சொல்லுவாங்களே. ஸோ ஆமுலெட்ஸ்ன்னு எழுதி அதுக்கு கீழே எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் மனித ஓநாய்கள், டிமெண்டர்ஸ், இன்ஃபீரி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா குட்டி குட்டி ஸ்டாலாக போட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க.
இவங்களாம் வந்துட்டு இருந்ததை பார்த்து அந்த ஒரு ஸ்டால் போட்டிருந்தவர் வேக வேகமாக மாலி ஆண்டி கிட்டக்க வந்து, உங்கள் சின்ன பொண்ணுக்கு இதை வாங்கிக்கிறீங்களா மேடம்? உங்கள் சின்ன பொண்ணோட அழகான கழுத்தை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண வேணாமா அப்படின்னு ஜின்னியை பார்த்துட்டே ஒரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இவங்க அப்படியே கண்டுக்காமல் நடந்து வந்துட்டு இருப்பாங்களா. நான் மட்டும் இப்போ டியூட்டியில் இருந்தேன்னா அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் பயங்கரமாக அந்த ஆம்புலன்ஸ் விற்கிறாங்களே அவங்களெல்லாம் பார்த்து முறைச்சிட்டே வந்துட்டு இருப்பாரு. தயவு செஞ்சு இப்போ போய் யாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க ஆர்த்தர், நமக்கு டைம் இல்லை, நம்ம வேகமாக எல்லாத்தையுமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டு இருக்கும்ல அதை ரொம்ப நர்வஸாக அப்படியே ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க வேக வேகமாக. ஐ திங்க் பெட்டர் நம்ம ஃபஸ்ட்டு மேடம் ஆல்கின்ஸ் கடைக்கு போகலாம். ஹெர்மாயினிக்கு புது ட்ரெஸ் ரோப்ஸ் வேணும். ரானோட ஸ்கூல் ரோப்ஸும் இப்போ அவனுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. அவனோட ஆங்கிள்ஸ்லாம் இப்போ ரொம்ப தெரியுது. ஹாரிக்கும் புதுசு வாங்கணும், அவனும் இப்போ ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துட்டான். வாங்க எல்லோரும் ஃபஸ்ட்டு வாங்க நம்ம மேடம் ஆல்கின்ஸ் கடைக்கு போகலாம் அப்படின்னு மாலி ஆண்டி கூப்பிட்டுட்டு இருப்பாங்களா. மாலி, நம்ம எல்லாரும் இப்போ மேடம் ஆல்கின்ஸ் கடைக்கு போகிறது சரியாக வராது. இவங்க 3 பேரும் ஏன் ஹேக்ரிட் கூட போகக்கூடாது? நம்ம 3 பேரும் ஃப்ளரிஷ் அண்ட் பிராட்ஸ் கடைக்கு போய் இவங்க எல்லாரோட ஸ்கூல் புக்ஸையும் வாங்கிடுவோம் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லுவாரா. எனக்கு தெரியல அப்படின்னு மாலி ஆண்டி இப்போ ரொம்ப நர்வஸாக ஆங்ஷியஸாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்படி செப்பரேட்டாக போகிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. எல்லாருமே சேர்ந்து போய் ஷாப்பிங் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதுவும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்படி தனியாக விடுறது. அதனால இப்படியே ரொம்ப பட்டுட்டே நின்றுட்டுருப்பாங்களா. ஹேக்ரிட் உன்னால் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு அவங்க கேட்டுட்ருப்பாங்களா. எதை பற்றியும் கவலைப்படாத மாலி, நான் பார்த்துக்கிறேன் இவங்களை அப்படின்னு ஹேக்ரிட் அவரோட பெரிய கைகள், அது அந்த கைகள் பார்க்குறதுக்கே ஒரு டஸ்ட்பினோட மூடி மாதிரி இருக்கும், அந்த கையை நல்லா ஆட்டி ஆட்டி சொல்லிட்டு இருப்பாரு. மாலி ஆண்டி கம்ப்ளீட்டாக கன்வின்ஸ் ஆயிருக்கவே மாட்டாங்க. பட் வேறு வழியே இல்லாமல் அவங்க ஆர்த்தர் அங்கிள் கூடயும் ஜின்னி கூடயும் சேர்ந்து ஃப்ளரிஷ் அண்ட் பிராட்ஸ் கடைக்கு போயிட்டுருப்பாங்களா. இங்கே ஹேக்ரிட் கூட சேர்ந்து ஹாரி, ரான், ஹெர்மாயினி இவங்க 3 பேரும் மேடம் ஆல்கின்ஸ் கடைக்கு போயிட்டுருப்பாங்க. ஹாரி இப்போ தான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுவான். என்னன்னா அங்கே டயகனலியில் ஷாப் பண்ணிகிட்டு இருந்தாங்களே மித்த பீப்புள் எல்லாருமே, அவங்களும் மாலி ஆண்டி மாதிரியே பார்க்குறதுக்கு ரொம்ப நர்வஸாக ரொம்ப ஆங்ஷியஸாக அவசரமாக எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிட்டுருப்பாங்க. யாருமே யார் கூடயும் நின்று பேசக்கூட மாட்டாங்க. முன்னாடிலாம் இந்த தெருவே அவ்வளோ ஒரு மாதிரி ஜோராக எல்லாருமே எல்லாரு கூடயும் நல்லா நின்று பேசிட்டு நல்லா கலகலன்னு இருக்கும்ல. ஆனால் இப்போ அப்படி சுத்தமாக இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க குரூப் கூட அவங்கவுங்க குரூப்பாக வந்திருப்பாங்களே, ஸோ அந்த குரூப் கூட டைட்டாக அப்படியே ஒட்டியே நின்றுட்டுருப்பாங்க. யாருமே அங்கே தனியாக நின்று ஷாப்பே பண்ண மாட்டாங்க. நம்ம ஒவ்வொரு புக் படிக்கும் போதும் ஒவ்வொரு விஷயத்த அந்த புக்கிலேருந்து லேர்ன் பண்ணிப்போம். ஒவ்வொரு கதை கேட்கும் போதும் ஒவ்வொரு விஷயத்த லேர்ன் பண்ணிப்போம்ல. ஹாரி பாட்டர்லேயும் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரீமிசம் தலை தூக்குதோ, ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருக்கிற ஒரு பர்சனுக்கு பவர் கிடைக்குதோ, அந்த ஊரும் சரி அந்த நாடும் சரி நல்லாவே இருக்காது. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போது இவங்க நடந்து மேடம் ஆல்கின்ஸ் கடைக்கிட்ட வந்துடுவாங்களா, கடைக்கு முன்னாடி வந்து நின்றுட்டுருப்பாங்களா. உள்ளுக்குள்ளே நம்ம எல்லாருனாலையும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்தேன்னா கடையே அப்படியே நிரம்பிடும். நீங்கள் எல்லோரும் உள்ளுக்குள்ளே போங்க, நான் வெளியில் உங்களுக்கு காவலாக நிற்கிறேன் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவாரா. ஹாரி, ஹெர்மாயினி, ரான் இவங்க 3 பேருமே அந்த கடைக்குள்ளே போவாங்க. கடைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த கடை எம்டியாக இருக்குன்னு தான் ஹாரி நினச்சானா. கதவை மூடிட்டு உள்ளுக்குள்ளே வந்தக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ளேருந்து அவனுக்கு ஃபெமிலியரான ஒரு வாய்ஸ் வந்துட்டுருக்கும். நான் ஒன்றும் இன்னும் குழந்தை இல்லைம்மா, தனியாக ஷாப்பிங் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய பையன் ஆகிட்டேன் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் வந்துட்டுருக்குமா. இல்லை டியர், உங்கள் அம்மா சொல்கிறது கரெக்ட் தான். இந்த மாதிரி நேரத்தில் சின்ன பையனாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி தனியாக வெளியில் சுற்றக்கூடாது அப்படின்னு மேடம் ஆல்கினோட வாய்ஸும் உள்ளுக்குள்ளேருந்து வந்துட்டுருக்கோம். இவங்க 3 பேரும் உள்ளே போவாங்களா. அந்த பின்னை எங்கே குத்திட்ருக்கீங்கன்னு பார்த்து குத்துங்க அப்படின்னு வெடுக்குன்னு ஒரு பையன் பேசுவானா. பார்த்தா அங்கே ஒரு டீனேஜ் பையன் நின்றுட்டுருப்பான். பார்க்குறதுக்கே அவ்வளோ வெளுத்து போயிருப்பான், அவ்வளோ பேலாக இருப்பான். அவனோட ஃபேஸ் பார்க்குறதுக்கு பாயிண்டடாக இருக்குமா. அவனோட தலைமுடி நல்லா ஒயிட் பிளாண்ட் கலரில் இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிற ஒரு டார்க் க்ரீன் கலர் ரோப்ஸ் போட்டிருப்பானா. அதோட கீழே எட்ஜஸில் ஃபுல்லுமே பின்னு குத்திருப்பாங்க. அவன் வந்து அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அதை சுற்றி பார்த்துட்ருப்பான். அப்போ தான் ஹாரி, ஹெர்மாயினி, ரான் இவங்க 3 பேரும் அங்கே வந்து நின்றுட்டுருக்கத அந்த கண்ணாடி வழியாக நோட்டீஸ் பண்ணுவான். வேகமாக திரும்பி அவங்க 3 பேரையும் நல்லா முறைச்சி பார்ப்பான். ஏதோ உங்களுக்கு நாத்தம் வருதாமா? வேறு எதுவும் இல்லை, இப்போ தான் ஒரு மட் பிளட் இந்த கடைக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு டிராக்கோ மேல்ஃபாய் சொல்லுவான். அந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் இந்த கடைக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு மேடம் ஆல்கின் அங்கே இருக்கிற ஒரு க்ளோத் ரேக்குக்கு பின்னாடி இருந்து ஒரு டேப்பும் அவங்களோட மந்திரக்கோளையும் கையில் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டு இருப்பாங்க. அண்ட் என்னோட கடைக்குள்ளே யாரும் மந்திரக்கோளும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ அவங்க கத்துவாங்க. ஏன்னா ஹாரியும் ரானும் மேல்ஃபாயை பார்த்து அவங்களோட மந்திரக்கோளை உயர்த்திட்டு சண்டை போடுற மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. ஹெர்மாயினி இவங்க 2 பேத்துக்கும் பின்னாடி லைட்டாக நின்றுட்டு இருக்குமா. நோ, தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா, இதெல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லும்.
தைரியம் இருந்தால் ஸ்கூலுக்கு வெளியில் மந்திரத்தை போட்டு தான் பாருங்களேன் அப்படின்னு மேல்ஃபாய் நக்கலாக பேசுவான். உன்னோட கண்ணை யார் இப்படி கருப்பாக்குனான்னு சொன்னால் நல்லாயிருக்கும் கிரேஞ்சர், நான் அவங்களுக்கு பூங்கொத்து கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா. இதோட போதும் அப்படின்னு மேடம் மால்கின் ஷார்ப்பாக சொல்லுவாங்க. மேடம் ப்ளீஸ் இங்கே வந்து உங்கள் பையனை அப்படின்னு மேடம் மால்கின் சொல்லிட்டு இருப்பாங்களா. பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு கிளாத் ரேக்குக்கு பின்னாடி இருந்து நார்சிசா மேல்ஃபாய் வெளியில் வந்துட்டு இருப்பாங்க. ஒழுங்காக மந்திரக்கோலை கீழே இறக்கிருங்க அப்படின்னு அவங்க ஹாரியையும் ரானையும் பார்த்து ரொம்ப கோல்டாக சொல்லுவாங்க. என்னோட பையனை நீங்கள் திரும்பவும் அட்டாக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏன்டா அதை பண்ணீங்கன்னு நான் யோசிக்க வச்சுருவேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. ஓ அப்படியா அப்படின்னு ஹாரி இப்போது நார்சிசா பக்கத்தில் நடந்து வந்து நின்றுட்டு நல்லா அவங்கள உத்து பார்த்துட்டு பேசிகிட்டு இருப்பான். நார்சிசாவோட முகத்தில் அவங்களோட சிஸ்டர் பெலாட்ரிக்ஸோட முகஜாடையும் லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஹாரி இப்போது நார்சிசா அளவுக்கு நல்லா ஹைட்டாக வளர்ந்துட்டான். என்ன உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டெத் ஈட்டர்ஸை இங்கே ஹெல்ப்புக்கு கூப்பிட போகிறீங்களா அப்படின்னு ஹாரி பயங்கர அரகண்ட்டாக சொல்லுவானா. மேடம் மால்கின் இப்போ லைட்டாக கத்திட்டு அவங்க நெஞ்சை பிடிச்சிக்குவாங்க. சீரியஸ்லி இப்போலாம் நீங்கள் யாரையுமே அக்யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி டேஞ்சரஸான வார்த்தைகளெல்லாம் பேசக்கூடாது, உங்களோட மந்திரக்கோலை ஃபஸ்ட்டு கீழே இறக்குங்க ப்ளீஸ் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஹாரி அவனோட மந்திரக்கோலை கீழே இறக்கவே மாட்டான். நார்சிசா மேல்ஃபாய் ஒரு மாதிரி நக்கலாக ஸ்மெயில் பண்ணுவாங்க. டம்பிள்டோரோட ஃபேவரேட்டுன்றனால உனக்கு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க போல். பட் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே டம்பிள்டோர் உன்னை சுற்றி இருக்க மாட்டார் ஹாரி பாட்டர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. வாவ் இங்கே பாருங்க அப்படின்னு இப்போது ஹாரி அந்த கடையை சுற்றி ஒரு மாதிரி கிண்டல் அடிக்கிற மாதிரி பார்த்துட்டு, டம்பிள்டோர் இங்கே இல்லையே, எங்கே அவர் ஆளை காணோம், வந்து இப்போ என்னை அட்டாக் பண்ண வேண்டியதானே அப்படின்னு ஒரு மாதிரி கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசுவான். சீக்கிரமாகவே அஸ்கபனில் ஒரு டபுள் செல்லை பிடிச்சி உன்னோட தோத்தாங்கொல்லி புருஷன் கூட போட போகிறாங்க பாரு அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி நல்லா கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசுவானா. மேல்ஃபாய் இப்போது பயங்கர கோவமாக ஹாரியை பார்த்து நடந்து வருவானா. ஆனால் அவனோட ரோப்ஸ் தடிக்கி அவன் கீழே விழுக போயிடுவானா. ரான் கத்தி பயங்கரமாக சிரிப்பான் அதை பார்த்து. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட அம்மாவை பற்றி இப்படி பேசுவ பாட்டார் அப்படின்னு மேல்ஃபாய் பயங்கரமாக கோவமாக வந்து கத்துவானா. இட்ஸ் ஆல்ரைட் ட்ராக்கோ அப்படின்னு நார்சிசா இப்போ மேல்ஃபாயோட ஷோல்டரில் அவங்க கையை வச்சு அவனை காம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் லூஷியஸ் கூட ரீயூனைட் ஆகிறதுக்கு முன்னாடி பாட்டர் சீக்கிரமாகவே அவனோட டியர் சீரியஸ் கூட ரீயூனைட் ஆயிடுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. ஹாரி இப்போ அவனோட மந்திரக்கோலை நல்லா உயர்த்திடுவான். ஹாரி நோ ப்ளீஸ் அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ ஹாரியோட கையை பிடிச்சி இழுத்துட்ருக்கும், கெஞ்சிட்ருக்கும். தயவு செஞ்சு யோசி, நீ இப்படி பண்ணக்கூடாது, பெரிய பிரச்சனையில் மாட்டிப்ப அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. மேடம் மால்கினுக்கு இப்போ என்ன செய்கிறதுனே தெரியாது. நின்ன இடத்துல ஒரு மாதிரி பதட்டமாயிட்டு நின்றுட்டுருப்பாங்களா. ரொம்ப பதற ஆரம்பிச்சிடுவாங்க. தென் அவங்க சுதாரிச்சுட்டு அவங்களவே காம் பண்ணிக்கிட்டு இங்கே எதுவுமே நடக்காத மாதிரி மேல்ஃபாய் அந்த ரோப்ஸ் போட்டிருப்பான்ல மேலே, அதில் போய் நல்லா கீழே குனிஞ்சு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் போல் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. மேல்ஃபாய் அப்போது ஹாரியை பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்டு நின்றுட்டுருப்பான். அவங்க கீழே குனிஞ்சு மேல்ஃபாயோட ரோபை பிடிச்சி ஏதோ ஆல்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. ஆவுச் அப்படின்னு மேல்ஃபாய் இப்போ பயங்கரமாக கத்திட்டு அவங்களோட கையை தட்டி விடுவான். வேகமாக பட்டுன்னு தட்டி விடுவான். ஒரு பின்ன ஒழுங்காக பார்த்து குத்த கூட தெரியாத உனக்குலாம் அப்படின்னு அவன் பயங்கரமாக கத்திட்டு, அம்மா எனக்கு இதுக்கு மேலே இந்த ரோப்ஸ் வேணாம், வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக அந்த ரோப்ஸை கலட்டி கீழே மேடம் மால்கினோட கால் கிட்டக்க தூக்கி வீசுவான். யூ ஆர் ரைட் ட்ராக்கோ அப்படின்னு நார்சிசா இப்போது ஹெர்மாயினியை ஒரு மாதிரி கேவலமாக பார்ப்பாங்க. லைக் ஒரு மாதிரி ரொம்ப லோவாக பார்த்துட்டு, இந்த மாதிரி கீழ்த்தனமாக இருக்கிறவங்களாம் இந்த கடையில் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம அந்த கடையிலலாம் வாங்கக்கூடாது, நம்மளோட ரேஞ்ச் என்ன, நம்ம பெட்டர் 12 ஃபிட் டேட்டிங்ஸ்க்கு போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த கடையிலேருந்து கிளம்பி போயிடுவாங்களா. போகிறதுக்கு முன்னாடி மேல்ஃபாய் ரானை நல்லா இடித்து தள்ளி விட்டுட்டு போவான். வெல் ரியலி அப்படின்னு மேடம் மால்கின் இப்போ செம்ம கடுப்பாக அங்கே மேல்ஃபாய் கீழே போட்டான்ல அந்த ரோப்ஸ், அதை எடுத்துட்டு அவங்க மந்திரக்கோலை வச்சு வேக்கம் கிளீனர் மாதிரி ஒரு மாதிரி மூவ் பண்ணுவாங்களா. பார்த்தா அதில் இருக்கிற தூசி எல்லாமே அப்படியே வேனிஷ் ஆயிரும். தென் அவங்க ஹாரி, ரான், ஹெர்மாயினி இவங்க 3 பேர்த்துக்குமே புது ரோப்ஸை எடுத்து மாட்டி அவங்களுக்கு ஃபிட் பண்ணி ஆல்டர் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஒரு வழியாக இவங்க அங்கே எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு கடையிலேருந்து வெளியில் போனதுக்கப்புறம் தான் மேடம் மால்கின் ரொம்ப நிம்மதியாவாங்க. எல்லாமே வாங்கிட்டீங்களா அப்படின்னு ஹாக்ரிட் இப்போ சைடில் இருந்து பிரைட்டாக இவங்களை பார்த்து கேட்டுட்ருப்பாரா. வாங்கிட்டோம், நீங்கள் அந்த மேல்ஃபாய்ஸை பார்த்தீங்களா அப்படின்னு ஹாரி கேட்பானா. யா பார்த்தேன் அப்படின்னு ஹாக்ரிட் கொஞ்சம் கூட கன்சர்னே இல்லாமல் சொல்லிட்டு இருப்பாரு. இங்கே டயகன் அலியில் வச்சு அவங்களால எதுவும் பண்ண முடியாது ஹாரி, அவங்கள பற்றிலாம் நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லுவாரா. ஹாரியும் ஹெர்மாயினியும் ரானும் ஒருத்தரை பார்த்துப்பாங்க. அப்போது கரெக்டாக மாலி ஆண்டி, ஆர்த்தர் அங்கிள், ஜின்னி அவங்க 3 பேரும் இங்கே வருவாங்களா. அவங்க கையில் நல்லா ஹெவியாக பேக்கேஜஸ் வச்சுருப்பாங்க. அது ஃபுல்லுமே புக்காக இருக்கும்.
எல்லாருமே ஓகேவா அப்படின்னு இப்போ மாலி ஆண்டி வந்து நின்றுட்டு கேட்டுட்ருப்பாங்க. உங்களோட ரோப்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா? சரி ஓகே, இப்போ நம்ம அப்போத்திக்கரி போயிட்டு ஈலோப்ஸ் போயிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் கடைக்கு போவோம். எல்லாரும் சேர்ந்தே க்ளோஸாக நடந்துவாங்க. ஜார்ஜ் அண்ட் ஃப்ரெட் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் அப்போத்திக்கரியும் ஈலோப்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அங்கேருந்து நடக்க ஆரம்பிப்பாங்களா. அவங்க அங்கே இருக்கிற அப்போத்திக்காரிக்கு போயிடுவாங்க. ஆனால் ஹாரியும் ரானும் அங்கே எதுவுமே வாங்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்க 2 பேருமே இந்த வருஷம் போர்ஷன்ஸ் படிக்க போகிறதில்ல. ஸோ எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் வாங்கணுன்ற அவசியம் இல்லைல்ல, அதனால அங்கே எதுவுமே வாங்க மாட்டாங்களா. ஆனால் அடுத்து அவங்க ஈலோப்ஸ்க்கு போவாங்களே, அங்கே போய் ஹெட்விக்குக்கும் பிக்விஜனுக்கும் பெரிய பாக்ஸஸில் நட்ஸ் வாங்கிப்பாங்க. தென் அங்கே முடிச்சுட்டு ஜார்ஜ் அண்ட் ஃப்ரெட்டோட ஜோக் ஷாப் இருக்குல்ல, வீஸ்லீஸ் விசார்ட் வீசஸ், அதை பார்த்து நடக்க ஆரம்பிப்பாங்களா. மாலி ஆண்டி ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒவ்வொரு தடவையும் அவங்களோட வாட்சை செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நமக்கு நேரம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ நம்ம டக்குன்னு உள்ளே சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடுவோம், ஓகேவா? கடை இங்கே பக்கத்தில் தானே இருக்கணும். நம்பர் 92, 94 அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்களா. வாவ் அப்படின்னு ரான் இப்போ அப்படியே நின்றுவான் ஷாக் ஆகி. இதோட சாப்டர் 6 டிராக்கோஸ் டீட்டோர் பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாரையும் நான் பார்ட் 2ல் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.